Hello students, good morning. This is previous slide, secondary immune response. In this video, I talk about lymphoid organs. Immune system of an organism consists of several structurally and functionally different organs and tissue that are widely dispersed in the body. Immune systemத்துல lymphoid organs and lymphoid tissue இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம பாடியில் பரவி இருக்கு. The organs involved in the origin, maturation and proliferation of the lymphocytes are called the lymphoid organs. Lymphoid organs உடைய functions lymphocyte ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த லிம்போசைட் ஆரிஜின் ஆகிறது, ஆரிஜின் அப்படின்னா உருவாகக்கூடிய இடம், மெச்சுரேஷன் ஆகிறது, மெச்சுரேஷன் அப்படின்னா முதிர்ச்சி அடைகிறது, ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னா பெருக்கம் அடைகிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் நடக்கும். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இதோடைய ஸ்ட்ரக்சரும் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு பேஸ் பண்ணி இது ப்ரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். இதில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஹியூமனுடைய ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தைமஸு, செகண்ட் போன் மேரோ. நெக்ஸ்ட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீனு, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பேயஸ் பர்ச்சஸு, இதெல்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னாலே லிம்போசைட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லிம்போசைட்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஒரு சிலது போன் மேரோவிலே மெச்சூர் ஆகும், ஒரு சிலது போயிட்டு நேராக எங்கே போய்ட்டு மெச்சூர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய தைமஸில் போய்ட்டு மெச்சூர் ஆகும். ஸோ லிம்போசைட் எங்கே மெச்சூர் ஆகுதோ அதை பொறுத்து அதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் based on their function, they are classified into primary or central lymphoid organs. Lymphoid organs, primary lymphoid organs or central lymphoid organs அப்படின்னு சொல்லலாம். And secondary or peripheral lymphoid organs. Lymphoid organs டூ டைப்பாக இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது சென்ட்ரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு. நெக்ஸ்ட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், அதுக்கு இன்னொரு நேம் பெரிஃபெரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு டூ டைப்பாக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். The primary lymphoid organs provide appropriate environment for the lymphocytic maturations. இந்த primary lymphoid organs உடைய வேலை என்ன அப்படின்னா லிம்போசைட்டு மெச்சூர் பண்ணுறதுக்கு ஒரு என்வாமெண்ட்டை அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ட்ராப் ஆன்டிஜன் அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் மெச்சூர் லிம்போசைட் விச் கேன் எஃபெக்டிவ்லி ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் ஆன்டிஜன். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் அப்படின்னா மெச்சூர்டாக இருக்கக்கூடிய லிம்ஃபோசைட் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ ஏதாவது வந்திருக்கும்போது அதை பிடிச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு போயிட்டு லிம்ஃபாய்டு மெச்சூர்டாக இருக்கக்கூடிய லிம்ஃபோசைட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த லிம்ஃபோசைட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக அதை ஃபைட் பண்ணி கில் பண்ணுறது அதோடைய ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பர்சோ ஆஃப் ஃபேப்ரிகஸ் ஆஃப் பேர்ட்ஸ், போன் மேரோ அண்ட் தைமஸ் gland of mammals constitute the primary lymphoid organs involved in the production and yearly selection of the lymphocyte. Primary lymphoid organs birds
என்ன அப்படின்னா பர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகஸ்ன்னு சொல்லுவோம். இதோ இங்கே ஒரு இமேஜ் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இதில் பர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகஸ் வந்து எதோடையது அப்படின்னா இங்கே பேர்டு இருக்கு இல்லையா, பேர்டுடைய அந்த ஆனஸ் இந்த ரீஜனில் பின்னாடி ஒரு பேக் மாதிரி இருக்க ஒரு பவுச் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் பர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகஸ். பி லிம்போசைட்ஸு பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகாஸ் வந்து பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இட் அட்டாச் டு த டார்சல் சைடு ஆஃப் த க்ளோக்கா. டார்சல் சைடில் க்ளோக்காவில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. நம்ம ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பேர்ட்ஸில் வந்து க்ளோக்கான்னு சொல்கிறது. ஸோ வந்து அட்டாச் ஆகிருக்கு. பி லிம்போசைட் மெச்சூர்ட் இன் த பர்ஸ் ஆஃப் பிரிங் அபவுட் த ஹியூமரல் இம்யூனிட்டி. இப்போ பர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிம்போசைட் வந்து பி லிம்போசைட்னு சொல்கிறோம். இந்த பி லிம்போசைட் எதுக்கு அகேன்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா பேத்தஜனுக்கு அகேன்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். இது வந்து ஹியூமரல் இம்யூனிட்டியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த இம்யூனிட்டி. இப்போ செகண்ட் பார்க்குறது, திஸ் லிம்போசைட் பிகம் டெடிகேட்டட் டு பர்டிகுலர் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்கக்கூடியது. ஒன்லி வென் த லிம்போசைட் மெச்சூர்ட் இன் த ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ் தே பிகம் த இம்யூனோ காம்படென்ட் செல்ஸ். இப்போ லிம்போசைட்ஸ் இருக்கிறது இல்லையா, இது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ஆன்டிஜெனுக்கு அகேன்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம இம்யூனோ காம்படென்ட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இன் மேமல் பி செல்ஸ் மெச்சூர்டு அக்கர் இன் த போன். மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பி செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிலாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸாக மாறும். ஒரு சிலது ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சிலது மெமரி செல்ஸாக இருக்கும். ஸோ பி லிம்போசைட் எங்கே மெச்சூர்ட் ஆகுது அப்படின்னா போன் மேரோவில் மெச்சூர்ட் ஆகக்கூடியது. டி லிம்போசைட் வந்து எங்கே மெச்சூர் ஆகும் அப்படின்னா தைமஸில் மெச்சூர் ஆகக்கூடியது. ஸோ ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஹியூமன் பீயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தைமஸு அண்ட் போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிம்போசைட் வந்து பி லிம்போசைட்டு. தைமஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிம்போசைட் வந்து டி லிம்போசைட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தைமஸ் தான் பார்க்க போகிறோம். The thymus is a flat and bilobed organ located behind the sternum above the heart. தைமஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது, பைலோப்டு ஆர்கனு, பிஹைண்ட் த ஸ்டெர்னம் அபவுட் த ஹார்ட். தைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னமுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடியது, ஸ்டெர்னத்துடைய பேக் சைடு, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. லொக்கேட்டட் பிஹைண்ட் த ஸ்டெர்னம். ஸ்டெர்னம் அப்படின்னா மார்பு எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்பு எலும்பு இங்கே இருக்கும். இதான் ஸ்டெர்னமு, மார்பு எலும்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட்லலாம் ரிப்கேஜ் இருக்கும். இந்த ஸ்டெர்னமுக்கு உள்பகுதியில் அதுக்கு பின்னால் இது வந்து நமக்கு தைமஸ் இருக்குது. தைமஸ் வந்து பைலோப்டு, 2 லோப் இதில் இருக்கும். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அபோவ் த ஹார்ட், ஹார்ட்டோடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஈச் லோப் ஆஃப் தைமஸ் கண்டெயின் நியூமரஸ் லோப் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை த கனெக்டிவ் டிஷ்யூ கால்டு த செப்டா. நம்மளுடைய தைமஸில் பார்த்தீங்கன்னா 2 லோப் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 லோபுள்ள நிறையா வந்து லோப் வந்து செப்பரேட் ஆகிருக்கும். எதால் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூவால். ஸோ அது பேர் என்ன அப்படின்னா செப்டா அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டா அப்படின்னா வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் பிரிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஈச் லோபுல் இஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டு compartments. The outer compartment or outer cortex is densely packed with the immature T cells called thymocytes. டிஃப்ரென்ஸான கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய நம்ம இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் வந்து 2 மெயினான கம்பார்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னர் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து மெடுலா. அவுட்டர் கம்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர்டான டி லிம்போசைட்லாம் இருக்குது இல்லையா, அந்த டி செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது பேர் வந்து தைமோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தைமோசைட்ஸ்ன்றது கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய டி செல்ஸ். whereas the inner compartment of medulla
இன்னர் கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளடுக்கை வந்து நம்ம மெடுலான்னு சொல்லுவோம். அதில் ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட் வித் த தைமோசைட்ஸ். மெடுலாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னா அங்கங்கே ஏதாவது ஒரு லிம்போசைட் செல்ஸ் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஸோ எங்கேயாவது ஒன்று இருக்கும். One of its main secretion is the hormone thymosin. தைமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் உடைய நேம் என்ன அப்படின்னா தைமோசின்ற ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. It stimulates the T cells to become matured and immunocompartment. இந்த தைமோசினோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டி செல்ஸை வந்து மெச்சூர் ஆக்கிறது தான் இதோட வேலை. மெச்சூர் ஆக்கிட்டு அதை வந்து இம்யூனோ கம்பார்ட்மெண்ட் செல்ஸாக மாற்றும். இம்யூனோ கம்பார்ட்மெண்ட் செல்ஸாக மாற்றுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக இதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, by the early teens the thymus begins to atrophy and is replaced by the adipose tissue. இயர்லி டீன் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தைமஸ் வந்து ஆட்ரோஃபியாக மாறிடும். ஆட்ரோஃபி அப்படின்னா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் அந்த பிளேஸை எது ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதான் போயிட்டு என்ன பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணிக்குது. தைமஸ் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டியூரிங் த நியோநேட்டல் அண்டு ப்ரீ அடலசன்ட் பீரியட். தைமஸ் வந்து எப்போ ஆக்டிவாக இருக்கும், 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. நியோநேட்டல், பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு ப்ரீ அடலசன்ட் பீரியட், அதாவது டீனேஜ்னு சொல்கிறாங்களே, இந்த டீனேஜில் வரைக்கும் இந்த தைமஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நம்ம 11th படிச்சிருப்போம், ஏன் ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக வந்து டிசீஸ்னால சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா என்ன ரீசன்னா, டீன் ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைமஸ் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும், அதோடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டி செல்ஸை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். டி செல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இது போயிட்டு பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தைமஸ் வந்து இன்ஆக்டிவாக ஆகிடுறதுனால, சுருங்கி போயிடுறதுனால அதால் வந்து எந்த ஒரு ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஹார்மோன்ஸ் இல்லாததுனால டி செல்ஸு அதிகமாக மெச்சூர்ட் ஆகலை. டி செல்ஸ் மெச்சூர்ட் ஆனால் தான் நமக்கு ஒரு பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்டாக அதுவும் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் கம்மி ஆகிறதுனால அதிகமாக பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸால் வந்து சஃபர் ஆவாங்க. இது ஒரு ரீசனு. இது வந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஷின். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இன் ஹியூமன் ஆர் மேமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தைமஸையும் போன் மேரோவையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதே பேர்ட்ஸில் கேட்டாங்கன்னா பர்சா ஃபேப்ரிக்கஸ் வந்து பேர்ட்ஸோடைய க்ளோக்கா அப்படின்ற ரீஜனில் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் பி இருந்துச்சுனால அது பி லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். போன் மேரோ, பர்சா ஃபேப்ரிக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரே பி. ஸோ அங்கே போயிட்டு அது மெச்சூர் ஆகிறதுனால அது பி லிம்போசைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ தைமஸில் வந்து ஒரு லிம்போசைட் மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம டி லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பார்ட்ஸ்லாம் எழுதி பாருங்கள், வீட்டில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் டயக்ராம் ட்ரா பண்ணி பார்ட்ஸ் எழுதி பாருங்கள். நமக்கு ஷார்ட் ஆன்சரில் ஒரு டயக்ராம் கொஷின்ஸ் வந்து பப்ளிக்கு வரும். போன் மேரோ, இது வந்து பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. போன் மேரோ இஸ் ஏ லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஃபவுண்ட் வித்தின் த ஸ்பாஞ்சி போர்ஷன்ஸ் ஆஃப் த போன். போனில் இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா போனுடைய உள்ளே இருக்கும் இல்லையா. சண்டே ஆச்சுன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்ருப்பீங்க, மட்டன்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த எலும்பெல்லாம் கடித்து அந்த உள்ளே இருக்கிறதுலாம் உறிஞ்சி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது உள்ளே நீங்கள் உறிஞ்சி எடுத்து சாப்பிட்றீங்க இல்லையா, ஸோ அதான் போன் மேரோன்னு சொல்லுவாங்க. எலும்பு உள்ள பஞ்சு மாதிரி இருக்கிறது தான் போன் மேரோ. போன் மேரோ contains stem cells known as hematopoietic cell அப்படின்னு சொல்லுவாங்க. போன் மேரோ உள்ள ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், அது வந்து ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெமட்டோபாய்டிக் செல்ஸு
அப்படின்னா என்னென்னா பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை நம்ம ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம 11th ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஹைட்டான ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம், பெரிய மலைக்கு போகிறோம், எவரெஸ்ட் மாதிரி பெரிய உயரமான மலைக்கு ஏறி போகும்பொழுது ரொம்ப உயரமான இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கிட்னி என்ன பண்ணுன்னா டைரெக்டாக நம்மளுடைய போன் மேரோவை ஸ்டிமுலேட் பண்ணி ஹெமட்டோபாய்டிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி உடனே பார்த்திங்கன்னா ஆர்பிசி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆர்பிசி பத்தலை ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக ஆக்சிஜன் வேணும். ஸோ ஆக்சிஜன் அதிகமாக வேணுன்றதுக்காக next the cells have the potential to multiply through cells divisions and either remain as stem cells, differentiate and mature into the different kinds of blood cells. நம்மளுடைய போன் மேரோவில் இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்ஸாகவும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸையும் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். நம்மளுடைய பிளட் செல்ஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்பிசி, டபிள்யூபிசி இது மாதிரியான செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் செல் டிவிஷன்ஸ் மூலயமா நிறைய செல்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தான் பார்க்க போகிறோம். Secondary or peripheral lymphoid organs. In secondary or peripheral lymphoid organs, antigen is localized so that it can be effectively exposed to mature lymphocyte. இந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிஜென்ஸ் எல்லாமே ஒரே பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸோ மெச்சூர் லிம்ஃபோசைட் ரொம்ப எஃபெக்டிவாக ஈஸியாக அதுக்கு அகேன்ஸ்டாக அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் லிம்ஃப் நோட். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸோடைய நேம் கேட்பாங்க ஷார்ட் ஆன்சரில். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லிம்ஃப் நோடு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அப்பண்டிஸ் அதுக்கப்புறம் பேயஸ் பர்ச்சஸு அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்கு, டான்சில். பேயஸ் பர்ச்சஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கும். அதுக்கப்புறம் டான்சிலு, அடினாய்ட்ஸு, ஸ்ப்ளீனு, மால்ட்டோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க 1 மார்க் கொஷின்ஸில். மியூகோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு கேல்ட்டோடைய ஃபுல் ஃபார்ம் கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. பேல்ட்டோடைய ஃபுல் நேமு பிரான்ச்சியல் அப்படின்னா ட்ராக்கியல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. இது எல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டுக்கான எக்ஸாம்பிள். லிம்ஃப் நோட்ஸ். லிம்ஃப் நோட் இஸ் எ ஸ்மால் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த பாடி இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடுன்னு சொல்கிறது. லிம்ஃப் நோடு பீன் ஷேப்பில் இருக்கும். பீன் ஷேப் அப்படின்னா அவரை விதை இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது. இட் இஸ் த ஃபஸ்ட் ஒன் ஆஃப் த என்கவுண்டர் த ஆன்டிஜன் தட் என்டர் த டிஷ்யூ ஸ்பேஸ். டிஷ்யூடைய ஸ்பேஸுக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய ஆன்டிஜனை ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணுற இடமே பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடு தான். லிம்ஃப் நோடு ஃபில்டர் அண்ட் ட்ராப் சப்ஸ்டன்ஸ் that travel through the lymphatic fluid. லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடு வழியாக எதனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி ட்ராப் பண்ணி அதை கில் பண்ணுறது அதோடைய வேலை. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா they are packed tightly with the white blood cells. அந்த லிம்ஃப் நோட்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், நேம்லி லிம்போசைட் அண்ட் மேக்ரோஃபேஜ்.
WBC வெரைட்டியில் ரொம்ப வைரலண்ட், ரொம்ப பவர் அதிகமான செல்ஸ் இவங்க, லிம்போசைட், மேக்ரோஃபேஜ். ஸோ இவங்க வந்து அது உள்ளே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேத்தோஜென்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக கில் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. There are 100 lymph nodes found throughout the body. நம்மளுடைய பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான லிம்ஃப் நோடு வந்து பாடி ஃபுல்லாக பரவி காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. They are connected to one another by the lymph vessels. இந்த லிம்ஃப் நோடு வந்து எது கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லிம்ஃப் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. Lymph is the clear, transparent, colorless, mobile and extracellular fluid connective tissue. கனெக்டிவ் டிஷ்யூடைய வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் இது, அதனால் இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளூயிடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியது. ஸோ மொபைல் அப்படின்னா வந்து மூமெண்ட்டுன்னு அர்த்தம். கலர்லெஸ், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கிளியர், ரொம்ப கிளியராக கலர்லெஸ்ஸாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் இது. As the lymph percolates through the lymph node, the particulate antigen brought by the lymph will be trapped by the phagocytic cells, fascicular and interdigitating dendritic cell. lymph vessels வழியாக lymph நோடுக்கு வரக்கூடிய அந்த லிக்விடில், அந்த லிக்விடில் பார்த்தீங்கன்னா பேத்தோஜென்ஸ், அதாவது ஆன்டிஜென் என்ட்ரு ஆகிட்டு உள்ளே வரும்பொழுது அந்த லிம்ஃப் நோடு அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கும். நம்மளுடைய பாடியில் லிம்ஃப் வழியாக ஏதாவது ஒரு ஆன்டிஜென் நம்ம பாடி உள்ள வரணும்னு நினச்சதுன்னா இந்த லிம்ஃப் வெசல்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா லிம்ஃப் வெசல்ஸ் வழியாக வரக்கூடிய பேத்தோஜென்ஸை லிம்ஃப் நோடு அப்படியே ட்ராப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே வச்சுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாகோசைட்டிக் செல்ஸ் இருக்குது அண்ட் ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்குது. இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரிட்டிக் செல்ஸ் அப்படின்னா அந்த செல்ஸுக்கு மேலே விரல் போன்ற நீச்சு இருக்கும். நம்மளுடைய ஃபிங்கர் ஷேப்பில் நிறையா வந்து பாடி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்த செல்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பேத்தோஜென்ஸை கில் பண்ணக்கூடிய செல்ஸாக இருக்குது. லிம்ஃப் நோடில் பார்த்தீங்கன்னா 3 zones இருக்குது. என்னென்ன அப்படின்னா கார்டெக்ஸு, பேரா கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு சொல்லுவோம். கார்டெக்ஸு, பேரா கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் அப்படின்னு கூடிய ரீஜியன் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, கார்டெக்ஸு. அதுக்கு அடுத்தது பேரா கார்டெக்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார்க் வைலட்டில் இருக்கிறது அது மெடுலா. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரீஜியன். இந்த பேரா கார்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாலிகல்ஸ் இருக்குது, சைனசஸ் இருக்குது, மேண்டில் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ பேத்தோஜென்ஸ் எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னா அஃபரண்ட் லிம்பாட்டிக் வெசல்ஸ்ன்னு இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய வழி. ஸோ இதை கிராஸ் பண்ணி கார்டெக்ஸு, பேரா கார்டெக்ஸு, மெடுலான்னு இதை கிராஸ் பண்ணி தான் ஃப்ளூயிடு மறுபடியும் அடுத்த இது கூட போகணும், கனெக்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்மெச்சூர்டான செல்ஸ் இருக்கும், உள்ளே தான் மெச்சூர்டான செல்ஸ் இருக்கும். ஸோ இது வழியாக தான் இது வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகணும். லிம்ஃப் நோடுடைய கார்டெக்ஸ் பார்க்கலாம். The outermost layer of the lymph node is called cortex, which consists of the B lymphocyte, macrophages and follicular and dendritic cells. இந்த கார்டெக்ஸ் உடைய ரீஜியன்ஸ், அந்த கார்டெக்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சாண்டல் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதான் பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் ரீஜியன். இந்த கார்டெக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பி லிம்போசைட்ஸு, மேக்ரோஃபேஜு அண்ட் ஃபாலிகுலர் டென்ட்ரிக் செல்ஸ். ஃபாலிகுலர் டென்ட்ரிக் செல்ஸ் அப்படின்னா செல்லுக்கு மேலே விரல் போன்ற அமைப்பு இருக்கிறது தான் நம்ம ஃபாலிக் டென்ட்ரிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேரா கார்டெக்ஸ். பேரா கார்டெக்ஸ் வந்து லிம்ஃப் நோடோடைய அடுத்த லைட் வைலட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்ம பேரா கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா லிம்போசைட்டு, மேக்ரோஃபேஜஸ், ஃபாலிகுலர் டென்ட்ரிக் செல்ஸு.
the paracortex zone beneath the cortex. கார்டெக்ஸுக்கு உள்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா paracortex வந்து இருக்குது, which is richly populated by T lymphocytes. இதில் அதிகமாக என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா T lymphocytesம் இன்டர்டிஜிட்டிங் டென்ட்ரிக் செல்ஸும் இதில் அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேராகார்டெக்ஸ் பார்த்துட்டோம், கார்டெக்ஸ் பார்த்தாச்சு, பேராகார்டெக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெடுலா. மெடுலா வந்து டார்க் வயலட்டாக இருக்கிறத நம்ம மெடுலா இந்த ரீஜியன்னு சொல்கிறோம். ஸோ மெடுலாவில் பார்த்தீங்கன்னா த இன்னர் மோஸ்ட் ஜோன் இஸ் கால்டு மெடுலா. உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் லேயர் தான் மெடுலான்னு சொல்லுவோம். விச் இஸ் ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட் பை லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் அது எங்கேயாவது ஒரு இடத்துல லிம்போசைட்ஸ் இருக்கும், பட் மெனி ஆஃப் தெம் ஆர் பிளாஸ்மா செல்ஸு. ஆனால் அங்கே அதிகமாக உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸு, விச் ஆக்டிவ்லி செக்ரேட் த ஆன்டிபாடி மாலிகுல்ஸ். அந்த பிளாஸ்மா செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. As the lymph enter, it slowly percolates through the cortex, paracortex, medulla, giving the sufficient chance for the phagocytic cells and dendritic cells trap antigen brought the lymph. Pathogens வந்து கார்டெக்ஸ்குள்ளே என்ட்ராயிட்டு, அதாவது அஃபரண்ட் லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலயமா கார்டெக்ஸ் உள்ளே என்ட்ராயிட்டு. ஸோ இந்த சாண்டல் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதான் ஃபுல்லாக கார்டெக்ஸு. ஸோ கார்டெக்ஸ் உள்ளே வந்துட்டு இப்போ பேராகார்டெக்ஸ்குள்ளே என்ட்ராகுது, பேராகார்டெக்ஸ்லேருந்து மெடுலாக்குள்ளே என்ட்ராகுது. ஸோ இந்த மெடுலாலாம் தாண்டி கிராஸ் பண்ணி இது வரும்பொழுது லிம்ஃப் ஃப்ளூயிடு ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி முடியுது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லிம்ஃபாட்டிக் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லிம்ஃபாட்டிக் செல்ஸ் நேம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டென்ட்ரிட்டிக் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது பாகோசைட்டிக் செல்ஸ். இது எல்லாமே உள்ளே என்டர் ஆகக்கூடிய பேத்தோஜென்ஸை ஃபில்ட்ரு பண்ணி அது கில் பண்ணக்கூடிய செல்ஸு. இது எல்லாமே ஆன்டிஜன் வந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணி அதை கில் பண்ணக்கூடிய செல்ஸு. பாகோசைட்டிக் செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா செல் ஈட்டிங் அப்படின்னா செல் அப்படியே முழுங்கி டைஜஸ்ட் பண்ணி வெளியில் அனுப்புறது. நெக்ஸ்ட்டு த லிம்ஃப் லீவிங் நோடு கேரிஸ் enriched antibodies secreted by the medullary plasma cells against the antigen that enter the lymph node. லிம்ஃப் நோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெடுலாவில் பிளாஸ்மாவை செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கும். பிளாஸ்மாவை செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் இது வந்து ஆன்டிபாடி செக்ரீட் பண்ணுது. ஸோ லிம்ஃப் நோடுக்குள்ளே வந்த அந்த லிக்விடெல்லாம் லிம்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே அது லிம்ஃப் நோடை விட்டு வெளியில் வரும்பொழுது ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் வருது இல்லையா, அப்போ வரும்பொழுது இந்த ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகிருக்கும் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதுவும் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லிம்ஃப் நோடு வழியாக வெளியில் ரிலீஸ் ஆகுது. சம்டைம்ஸ் த விசிபிள் ஸ்வெல்லிங் of the lymph node occur due to the active immune response and increase the concentration of the lymphocyte. Sometimes வந்து நம்ம விசிபிளாக இருக்கும், ஸ்வெல்லிங்கு வீங்கி போன மாதிரி இருக்கும். இந்த கழுத்து நெக்கெல்லாம் இருக்கு இல்லையா, நெக்கு அதுக்கப்புறம் சின்ன இந்த சைடில் நம்ம கை வச்சு பார்க்கும்பொழுது ஸ்வெல்லிங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எதோடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ லிம்ஃப் நோடில் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஸ்வெல்லிங்கை பார்க்கலாம். திஸ் ஸ்வாலன் லிம்ஃப் நோட் மே சிக்னல் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இது மாதிரி ஸ்வாலன் ஆகிருக்கு லிம்ஃப் நோடு அப்படின்னா ஏதோ இது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர் ஆர் செவரல் குரூப் ஆஃப் லிம்ஃப் நோடு. நம்மளோட பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி என்லார்ஜ் லிம்ஃப் நோட் ஆர் ஃபவுண்ட் இன் த நெக். ரொம்ப என்லார்ஜ்மெண்ட்டான லிம்ஃப் நோடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நெக்கு, அண்டர் த சின்னு, ஆர்ம்பிட் அப்படின்னா அக்குள், க்ராயின், இடுப்புலாம் இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடு வந்து பெரிய சைஸில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லிம்ஃப் நோடு தான் நம்மளுக்கு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும்.
பாகோசைட்டிக் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோடைய மெயினான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆன்டிஜனை வந்து ட்ராப் பண்ணி அதை கில் பண்ணுறது தான் இதோடைய மெயினான ஃபங்க்ஷன்ஸு. ஸோ நம்ம ஃபீவர்லாம் வந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போகும்போது இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சு அழுத்தி பார்ப்பாங்க. அங்கேருந்து ஸ்வெல்லிங் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் வந்து நெறி கட்டியிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழுத்து இந்த சின்ன இருக்குல்ல அந்த சைடு. குழந்தைங்களுக்குலாம் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்மளுடைய ஆர்ம்பிட்டில் அப்படி கை வச்சு அழுத்தி பார்ப்பாங்க. ஆர்ம்பிட் அப்படின்னா அக்குள் பகுதி. ஸோ அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகிருக்கு அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆன்டிஜன் வந்து பாடி உள்ளே என்ட்ரு ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம்.